மதுரை உங்க கேரளா ஸ்டைல சொல்லலாம் பாண்டிய நாடுன்னு சொல்றாங்க. ஸோ இங்கே வாழ்ந்துருக்கீங்க அந்த படத்துக்காக, அந்த சுச்சுவேஷன்ஸ் அந்த தருணம்லாம் எப்படி இருந்தது? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஜோக்கி மூவில ராமரா பேசுறேன் நான். 3 இயர்ஸுக்கு முன்னாடி இங்க எனக்கு மதுரையில என்ன தெரியும்னா மீனாட்சி அம்மன் தான் தெரியும். அப்போ 3 இயர்ஸுக்கு முன்னாடி நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரியுது ஜல்லிக்கட்டு, கெடா சண்டை, சேவல் சண்டை, கபடி, கிரிக்கெட் ஏற்க நிறைய தெரிஞ்சது. மக்களோட வீர விளையாட்டை பற்றி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மதுரைக்காரனா, மதுரையில் ஒருவனா இங்கே ஃபுல்லாக சுற்றி எல்லா இடமே சுற்றி எப்படி கெடா வளர்த்தது, எப்படி கெடா சண்டைக்கு விடுது, பிடிக்குது, அதுக்கு எப்படி இற வைக்குது, கெடா சண்டைக்கு விட்டதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுது, அது எல்லாமே படித்து பண்ணியிருக்கோம். படித்து பண்ணியதுக்கப்புறம் இன்னைக்கு FDFS வந்திருக்கோம். அந்த மக்களோட ஒரு கலகலர்ப்பு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணது. ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் அந்த ஓனர்ஸ் கொண்டு வரும்போது நீங்கள் அந்த கேரக்டர் அந்த பிடிச்சி நடிக்கிறதெல்லாம் எப்படி இருந்தது? அந்த கெடாலாம் பிடிக்கும்போது 3 இயர்ஸ் இருந்ததுனால எனக்கு எல்லாமே படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு. அப்புறம் டைரக்டர் சொல்லி கொடுத்துருக்கு என்ன கேரக்டர் அவருக்கு தேவையோ, என்னென்ன டைலாகு, என்னென்ன கேரக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி கெடா சண்டை நான் டைரக்டாக போய் பார்த்தது. அப்போ கெடா கட்டாரி எப்படி கெடாவை ஏவுறது எல்லாமே நோட் பண்ணி வச்சு இந்த அளவுக்கு எனக்கு பர்ஃபார்ம் பண்ண வைக்க வச்சது. அலமேல்னு ஒரு பழைய படம் இருக்கு. அதோட ஒரு சீன் மட்டும்தான் நான் பார்த்தது, முழுசாக பார்க்கல. இனிமே தான் பார்க்க வேண்டியது. அது தியேட்டர் ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க? ஆடியன்ஸ் நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. மதுரை மக்கள்னால கொஞ்சம் அன்பு பாசம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு பாசம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சின்சியரா. இந்த படத்துல நீங்க பேசின ஒரு நச்சுன்னு ஒரு வார்த்தை டைலாக் ஏதாவது டேய் நான் கெடா சண்டைன்றது விளையாட்டல்ல, வெறி. என்னோட பொறப்பே அதுக்குதான். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத தருணம் ஏதாவது ஒரு லொகேஷன்ல நிறைய அடிபட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, முதலாக லவ்வர்ஸ் டேல அம்மு கிட்ட இருந்து அடி வாங்கியிருக்கு.